வெல்கம் டு அனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு ப்ரோட்டீன் லட்டு தாங்க. முடி வளர்ச்சிக்கு அருமையான ஒரு ப்ரோட்டீன் லட்டு தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முடி நிறைய கொட்டுது சிஸ்டர், டென்சிட்டியே இல்லாமல் இருக்குது, எனக்கு கருவேப்பிலை மோர் குடித்தா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த லட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல 100% ரிசல்ட்டை கொடுக்குங்க. முடி கொட்டுறதை நிறுத்தி முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு ப்ரோட்டீன் லட்டு தாங்க. முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ அருமையான ஒரு ப்ரோட்டீன் லட்டு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக செய்கிறதுங்க. நீங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுட்டு தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். வேறு எந்த ஹேர் கேர் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயே அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்து கிடச்சிருதுங்க. நீங்கள் ஹேர் பேக்கு கூட போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதில் எல்லா முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்தும் இதில் இருக்குது. இந்த 5 பொருள் தான். இந்த 5 பொருளை வச்சு இந்த ப்ரோட்டீன் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்போவுமே நீங்கள் ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ முடி வளர்ச்சிக்கு நல்லது. நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் எடுக்கிறீங்க இல்லை 100 கிராம் ஒரு இன்க்ரீடியண்ட்டும் 100 கிராம் வாங்கி எல்லாமே ஃப்ரை பண்ணும்போது இந்த 5 பொருளும் சேர்த்தா அரை கிலோ ஆகிடுது இல்லையா? இந்த அரை கிலோவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சின்ன சின்ன லட்டு காலியாகிற வரைக்கும் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்ருங்க. காலி ஆகிடுச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த மாதத்துக்கு அடுத்து இன்னொரு மாதிரி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மாதம் ஒரு டைம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு காலியானாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலியானதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான முடி வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியுங்க. நான் சொல்கிற இந்த பதத்தில் செஞ்சு வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. இந்த 5 பொருட்கள் என்னென்னு இன்னொரு டைம் சொல்லிடுறேன். பாதாம், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், டேட்ஸ், அவ்வளோதாங்க. இந்த 5 பொருட்களுமே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான 5 பொருட்களை எடுத்து வச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 5 பொருளும் எடுத்தாச்சு. எல்லாமே சம அளவில் எடுத்துக்கணும். இது 100 கிராம்னா எல்லாமே 100 கிராம், இது 50 கிராம்னா எல்லாமே 50 கிராம், எல்லாமே 50 கிராம்னா 50 கிராம், 100 கிராம்னா 100 கிராம், ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கணும், சம அளவில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு இன்க்ரீடியண்ட்டும் பதமான சூட்டில் வச்சு கரெக்டான அளவில் வறுத்து எடுத்திங்கன்னா தான் லட்டு உங்களுக்கு டேஸ்டான லட்டுவாக கிடைக்குங்க. பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கருகிடுச்சுனா கூட அந்த டேஸ்ட்டு மாறிடுங்க. மிதமான சூட்டில் வச்சு கரெக்டான பதத்தில் வறுத்து எடுக்கணுங்க. தீயை விட்டுறக்கூடாது. கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா ஈவனாக ஃப்ரை ஆகும். அதனால் நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டு ஒன்றொன்றையும் தனித்தனியாக வறுத்துட்டு ஆற வச்சுருங்க. இப்போது பம்கின் சீட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சீட்ஸோட டைமிங் பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம். இந்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே 100 கிராம் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிடலாங்க. அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப கருகிடும். மிதமான சூட்டில் வச்சிங்க, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு சீடை வறுத்து எடுக்கிறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தாங்க டைமு. கருக விட்டுறக்கூடாதுங்க. இதை கரெக்டான பதத்தில் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கருகிடக்கூடாது. கரெக்டாக இந்த அளவுக்கு. அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடும். கல்லு விட்டுருக்கோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இனிப்பு மீடியமாக தாங்க இருக்கும். இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது தான் இந்த லட்டு. மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் சரி முடிக்கும் சரி அவ்வளோ நல்லதுங்க. ஆலிவ் விதையை போட்டு வறுத்துக்கலாங்க. ஆலிவ் விதை தான் கொஞ்சம் டேஸ்ட்டை கம்மி பண்ணுங்க. இந்த எல்லா டேஸ்ட்டையும் அடக்கிறது இந்த ஆலிவ் விதை தான். ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். மற்ற இன்க்ரீடியண்ட்டோட டேஸ்ட்டை இது டாமினேட் பண்ணிடும். அதனால் ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முடி வளர்ச்சிக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 5 பொருட்களும் ரொம்ப முக்கியங்க. நாம் வறுத்து எடுக்க வேண்டியது இந்த 4 பொருட்கள் மட்டும்தாங்க. டேட்ஸ் நம்ம அப்படியே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். 4 பொருட்களுமே பார்த்தோம்னா வறுத்துட்டு ஆற வச்சாச்சு. இந்த மாதிரி ஆற வச்சுருந்தாங்க. ஆறினதுக்கப்புறமா பொடி பண்ணோன்னா நல்லா பொடியாகும். டேட்ஸ் பார்த்திங்கன்னா விதை எடுத்துடலாம். இது அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதை மாதிரி கத்தி வச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க.
டேட்ஸ் வந்து சீடு இருக்கிறத எடுத்துகிட்டு தான் போடணுமா அப்படின்னு கேட்பீங்க. நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் சீட்லெஸ் டேட்ஸாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு டேட்ஸு, சீட்ஸு, டேட்ஸ் இதெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே பாதி பாதியாக சேர்த்துட்டு அரைச்சிடலாங்க. ஒரே ட்ரிப்பில் அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால பாதி பாதியாக சேர்த்து அரைச்சாதான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதனால் இதில் பாதி அதில் பாதி 4 இன்க்ரீடியண்ட்டுமே பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிருங்க. இந்த சீட்ஸ் கூட டேட்ஸ் போடாமல் அரைக்கணுங்க. ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேட்ஸ் போட்டு அரைக்கணும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா அபோவ் 40-50 ப்ளஸ்க்கு நல்லாவே இந்த லட்டு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற டைம், மெனோபாஸ் டைம். அதனால் அந்த டைமில் வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். அந்த டைமில் இந்த லட்டுவை சாப்பிடும்போது நல்ல ஹேர் க்ரோத் இருக்குங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் டேட்ஸ் போட்டு அரைக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம டேட்ஸ் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் தாம்பளத்தில் இருக்கிறத வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். தாம்பளம் தான் நமக்கு தேவை. ஏன்னா லட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு தாம்பளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தாம்பளத்துலேருந்து தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து மிக்சியில் சேர்த்துட்டு 3 ட்ரிப்பாக போட்டு அரைக்கணும். 3 ட்ரிப்பாக பிரித்து வச்சுக்கோங்க அந்த டேட்ஸை வந்து. அப்போனா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி பவுடராக தான் இருக்கும். இதை நீங்கள் பவுடராகவும் வச்சு சாப்பிட்லாம். லட்டுவாக வேணும்னா இறுக்கி பிடிச்சிங்கன்னா நல்லா லட்டுவாக ஆகிடுங்க. இது வந்து நீங்கள் 1 வாரம் இல்லைங்க, 10 நாள் 15 நாள் கூட நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். நீங்கள் 1 மாதம் அளவுக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போது 2வது ட்ரிப்பும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எல்லா டேட்ஸு அந்த சீட்ஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் உருண்டைகளாக பிடிங்க. இந்த மாதிரி லட்டுவாக பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தினமும் ஒரு லட்டு இல்லை 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிட்லாங்க. உங்கள் குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஹெல்த்தியான லட்டு இந்த லட்டு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பயமே இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. முடி வளர்ச்சிக்காக மட்டுமே இதை ஸ்பெஷலாக நம்ம செஞ்சுருக்கோங்க. சூப்பரான முடி வளர்ச்சி இருக்கும். தினமும் சாப்பிடுங்க, இல்லை 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக 1 மந்தில் உங்களோட முடி வளரும். உங்களோட முடியில் சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், திக்னஸ் இருக்கும், நீளம் இருக்கும். லட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தினம் ஒரு லட்டு சாப்பிடுங்க. உங்களோட முடி வளர்ச்சியை நீங்கள் அப்படி பார்க்க முடியும். டாப் 1ல் இருக்குங்க இந்த ரிசல்ட்டு. ஏன்னா இது எல்லாருமே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த லட்டுவை ட்ரை பண்ணுறாங்க. டாப் ரிசல்ட்டுங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக இதை சாப்பிட்டுட்ருக்கோம். இதை சாப்பிட்டிங்கனாவே உங்களோட முடி வளர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களோட முடி அப்படி திக்காக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், அப்படியே அவ்வளோ கொத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு இது ரிசல்ட், டாப் ரிசல்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ரோட்டீன் லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.